மதுரை வெள்ளிமலை அடிவாரத்தில் அமைதியாக திகழும் சிற்றருவிப்பட்டியை ஒருமுறை பார்த்தால் மறுபடியும் அங்கு செல்ல தூண்டுகிறது. மதுரையில் கொட்டாம்பட்டி அருகே வல்லாளம்பட்டி பஞ்சாயத்தில் உள்ள வெள்ளிமலை அடிவாரத்தில் அமைதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பகுதிதான் சிற்றருவிப்பட்டி. வெள்ளிமலைப்பட்டி பிரதான சாலையில் இருந்து 3 கிலோமீட்டர் மண் ரோட்டில் நடந்து சென்றால் சிற்றருவிப்பட்டியை அடையலாம். நடந்து செல்லும் வழியில் மூலிகை வாசத்தை தழுவி வரும் காற்றை ரசித்து உணரலாம். சாலையின் இருபுறமும் இயற்கையான சூழல் காண்பவரை மெய்சிலிர்க்க வைத்திடும். பாதையின் இடையிடையே நீர்வழித்தடத்தில் கூழாங்கற்கள் வைரம் போன்று மின்னுகின்றன. சிற்றருவிப்பட்டியை நெருங்கும் போது ஒருவித அமைதி மனதை தாலாட்டுகிறது. மனித வாசத்தை நுகர்ந்த குரங்குகள் சாப்பிட ஏதாவது தருவார்களா என்று நிற்கின்றன. நூற்றாண்டை கடந்த மாமரங்கள் ஆலமரங்கள் செழிப்பாய் வளர்ந்துள்ளன. வெள்ளி மலையாண்டி முருகன் கோவில் பக்தி பரவசத்தை தருகிறது. கொளுத்தும் வெயிலிலும் சில்லென்று அருவி நீர் மெல்லியதாக வழிந்தோடுகிறது. இந்த இயற்கை இன்பத்தை அனுபவிக்க சனி ஞாயிறு அரசு விடுமுறைகளில் மக்கள் கூட்டம் கூட்டமாக சிற்றருவிப்பட்டிக்கு வருகின்றனர். சிற்றருவி இந்த மலை பக்கத்துல இருந்து அதே தன்னாலே உருவாகுனது. தண்ணி ஒரு மூலிகை தண்ணி மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. இதை குடிச்சா வேற சளியோ தருமங்களோ எதுவும் பிடிக்காது. எல்லா பொதுமக்கள் வர்றதுக்கான எல்லாம் வர்றாங்க. இதுக்கு ஒரு ஏதாவது வழி ரோடுகள் வசதி பண்ணி கொடுத்தா இன்னும் எல்லாருமே நம்ம அளவுகளிலே சிற்றருவி அருவிகள் மாதிரியா இதுவும் நல்லா போகிறதுக்கு மக்களுக்கு ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி நல்லா அமையும், நல்லா இருக்கு. சிற்றருவிப்பட்டி சித்தர்கள் நடமாடும் பகுதியாக இருப்பதை பலர் உணர்ந்துள்ளார்கள் என்று கூறும் பெரிய கருப்பன் இத்தலத்தை அரசு சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கிறார்.